வாக்குத்தத்தம் உன்னுடையது. அன்பான தேவஜனமே, நீங்களும் ஆண்டவருடைய சாட்சிகளாக இருக்கிறீர்கள். நாம் வாழும் இந்த வாழ்க்கையில் நம்முடைய ஒவ்வொரு செயல்களும் நம்மை யார் என்று இந்த உலகத்திற்கு காண்பிக்கிறது. ஆகவே நம்முடைய வாழ்விலாகட்டும், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலாகட்டும், நாம் கிறிஸ்தவர்கள் என்று மற்றவர்கள் நம்மை கண்டு ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படி நம்முடைய வார்த்தையும் நம்முடைய செயல்களும் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை நாம் அப்படி போதித்து நடத்த வேண்டும். நீ கிறிஸ்தவன், நீ இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படித்தான் இருக்க வேண்டும், இதைத்தான் செய்ய வேண்டும் என்று நடத்த வேண்டும். ஆபிரகாமை பார்த்து, இவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் சந்ததிக்கும் கர்த்தருடைய கட்டளையை கைக்கொண்டு நடவுங்கள் என்று அவர்களை கட்டளையிட்டு நடத்துவான் என்று ஆண்டவர் நம்பினார். அதுபோல நாமும் நம்முடைய பிள்ளைகளும் ஆண்டவருக்கு சாட்சிகளாக வாழும்படி நம்மை அர்ப்பணித்து அதற்கு ஏற்ற வாழ்க்கையை வாழ இன்று ஆண்டவருக்கு உங்களை அர்ப்பணிப்பீர்களா? கர்த்தர் உங்களை தம்முடைய சாட்சிகளாக நம்பி நிற்கிறார். நாம் எப்படி வாழப்போகிறோம்? கர்த்தரை நம் வாழ்வின் மூலமாக மகிமைப்படுத்துவோமா? இன்றைக்கு நீ ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ்வாயா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆதார வசனம் இதோ, நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். ஏசாயா 8:18.